हाय फ्रेंड्स वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. கார்த்திகை தீப ஸ்பெஷலான கார்த்திகை அப்பம் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நான் எப்படி அப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசன்றதையும் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார்த்திகை பத்து அன்றைக்கி மறக்காமல் இந்த பிரசாத நைவேத்தியமாக நீங்கள் சாமிக்கு படைங்க. ரொம்ப பார்க்கவே பந்தா சூப்பராக இருக்குல்ல. வாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லையா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நம்ம பிரிக்கும்போது எவ்வளோ சாப்பிட்டா அப்படியே என்ன சொல்கிறது சொலையாக இருக்குன்னு இல்லையா, அதை போல் இருக்குது. இதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் பச்சரிசி தான். ஏற்கனவே நம்ம போடுறோம் புழுங்கரிசி. பச்சரிசி எப்படி நம்ம பதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசி இல்லை மாவு பச்சரிசி எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊறின பிறகு அந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக 1/4 கிளாஸ் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். நல்லாவே இது அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இதுமாதிரி வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சுருங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சா, இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் 1 கிளாஸ்னால் 3/4 கிளாஸ் வெல்லம் போட்டால் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நமக்கு ஒன்றுக்கு ஒன்று போட்டால் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும். இப்போ பாருங்கள், அரிசியை மாற்றி நான் கொஞ்சம் தண்ணி எந்த காரணமும் தண்ணி ஊற்றிடாதீங்க. போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். இப்போ அதில் 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஏலக்காயும் போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்தது நான் 2 வாழைப்பழம் அதில் சேர்த்துக்க போகிறேன். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது மாதிரி கனிஞ்ச வாழைப்பழமாக என்கிட்ட இருந்துச்சா, அதனால் 2 வாழைப்பழம். இந்த 1 கிளாஸ்க்கு சின்ன வாழைப்பழம்ன்றதால அதுலேயே கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கலர்மான போது நான் எடுத்துட்டேன். வாழைப்பழம் நம்ம அதிகமாக போட்டால் நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் நம்ம ரொம்ப அதிகமாக போட்டுட்டாலும் நமக்கு எண்ணெயே அதிகமாக இழுக்கும். இதை மாதிரி 1 கிளாஸ்க்கு நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இப்போ 1.5 வாழைப்பழம் தான் போட்டிருக்கேன். பின்னாடி கணிஞ்சதை நான் எடுத்துட்டேன். அதையும் வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம வெல்லம் கரைச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் 3/4 வாசி ஊற்றி அதையும் மிக்ஸி ஜார்லேருந்து ஊற்றி ஒரு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்தனா நமக்கு எப்படின்னா, நமக்கு ஒரு தோசை பதத்துக்கும் இட்லி பதத்துக்கும், இட்லிக்கு கரைச்சா ஒரு கெட்டியாக இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கும் முன்னாடி நம்ம மாவு அந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கிறத பாருங்கள். அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதால நல்லாவே புசுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னமே உடனே ஊற்றுறணும் போது நீங்கள் வேணா கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் சேர்க்காம, ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா உள்ளே வேகாது. வாழைப்பழம் சேர்த்துருக்கு இல்லையா, உள்ளே வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றும் போது தான் நமக்கு வெளியே மட்டும் கலர் மாறினா பத்தாது, உள்ளே வேகணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கிறதால 2 ஊற்றி ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது இது இந்த ஷேப்பில் இருக்கே ரவுண்டாக வர்றதுக்கு எப்படிங்கிறதையும் அடுத்து நம்ம ஊற்றும் போது கரண்டி அசைக்காமல் ஒரே இடத்துல ஊற்றுனீங்கன்னா நமக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரும். நான் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது பிறகு கொஞ்சம் கரண்டி இது பண்ணியிருப்பேன். இதுவே நீங்கள் ஒரே இடத்துல கரெக்டாக ஊற்றும் போது நமக்கு ரவுண்டாக நல்லாவே வரும். திருப்பி போட்ட பிறகு பாருங்கள், நமக்கு நல்லா புசுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே போல் நீங்களும் அப்பம் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 இதே போல் ஊற்றி எடுத்துக்கிட்டு நமக்கு எண்ணெய் கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப நிறைய எண்ணெயை வச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஊற்றி எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடான எண்ணெய் எதுக்கு அப்படின்றதுக்காக தான் இதை போல் மெயினாக இதில் டிப்ஸ் என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம். வாழைப்பழத்தை அதிகமாக போட்டுறாதீங்க. 1 கிளாஸ்னால் 1.5 வாழைப்பழம் அளவு போதுச்சு, நார்மல் சைஸு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது பேக்கிங் சோடா வேணும்னா போடுங்க, இல்லைன்னா இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக வச்சு ஊற்றும் போது நமக்கு சூப்பரான நமக்கு கார்த்திகை தீபம் அப்பம் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப புசுன்னு நம்ம பார்க்கவே சாப்பிடணும் போல டெம்டிங்காக இருக்குல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நான் முன்னாடியே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதே போலவே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எடுத்து பிரிச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதனால் பேக்கிங் சோடா போடாமல் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.